அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசுவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். கர்த்தர் நமக்கு ஒரு புதிய மாதத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். இந்த புதிய மாதத்திற்கு தேவன் கொடுக்கிற வாக்குத்தத்தம் என்னவென்றால், சங்கீதங்களின் புத்தகம் 47ஆம் சங்கீதத்தில் 4ஆம் வசனம், தமக்கு பிரியமான யாக்கோப்பின் சிறப்பான தேசத்தை நமக்கு சுதந்திரமாக தெரிந்தளிப்பார். நமக்கு சுதந்திரமாக சிறப்பானதை கர்த்தர் கொடுப்பார். தேவன் தமக்கு பிரியமான யாக்கோப்புக்கு சிறப்பான தேசத்தை சுதந்திரமாக கொடுத்தாருங்க. மோசே சொல்றாரு, நல்ல வாக்கு பண்ணி இருக்கிறார், நல்ல தேசத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார் என்று சொல்றார். கர்த்தர் நம்ம பிரியமா இருக்கிறார். அவர் நம்மை நேசிக்கிறார். அவருடைய அன்பு பெரியது, அவருடைய தயவு பெரியதுங்க, அவருடைய இரக்கம் பெரியது. கர்த்தர் தெரிந்து கொள்கிறவர்களுக்கு சிறப்பான தேசத்தை கொடுப்பார், சிறப்பான அந்தஸ்தை கர்த்தர் கொடுப்பார், சிறப்பான மாற்றத்தை கர்த்தர் கொடுப்பார், சிறப்பான எதிர்காலத்தை கர்த்தர் கொடுப்பார், சிறப்பான கிருபைகளை தரிசனங்களை கர்த்தர் கொடுப்பாருங்க. சிறப்பான அபிஷேகத்தை கர்த்தர் கொடுப்பார், சிறப்பான ஆவிக்குரிய வல்லமைகளை கர்த்தர் கொடுத்து கர்த்தர் உங்கள் சபையிலே போய் உங்களை நிலைநாட்டுவார். ஆமாங்க, கர்த்தர் நமக்கு சிறப்பான வாழ்க்கை வச்சிருக்கிறாருங்க. கர்த்தர் சிறப்பான அந்தஸ்தை கர்த்தர் கொடுப்பார், சிறப்பான ஸ்தானத்தை கர்த்தர் கொடுப்பார். நீங்கள் நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு சிறந்ததை கர்த்தர் நமக்கு கொடுக்க போகிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் நேசிக்கிற பிள்ளைகள், அநாதி சிநேகத்தால் சிநேகித்தேன், காரணத்தினால் உன்னை இழுத்து கொண்டேன் என்று சொல்லுகிற ஆண்டவர், காரணத்தினால இழுத்து கொண்ட தேவன் அவர்களுக்கு சிறப்பான தேசத்தை கர்த்தர் கொடுத்தாருங்க. ஆமா, அவருக்கு சொந்தமா இருக்கும்படி, அவருடைய பிள்ளைகளா இருக்கும்படி, அவருக்காய் வாழும்படி, கர்த்தருக்குள்ள நிலைத்திருக்கும்படி, கர்த்தருடைய பரிசுத்தத்தில் நிலைத்திருக்கும்படி, கர்த்தர் கொடுத்த ஜீவியத்தை, கர்த்தர் கொடுத்த சுதந்திரத்தை, கர்த்தர் கொடுத்த கிருபைகளை பாதுகாத்து நடக்கும்படிக்கு கர்த்தர் நம்ம பிரியமாயிருந்தபடினாலே இவையெல்லாம் நமக்கு கொடுத்து கொடுக்கிறார், இன்னும் கொடுப்பாருங்க. 10,000ங்களுக்கு கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து, 10,000ங்களுக்கு கர்த்தர் உங்களை ஆவிக்குரிய ஜீவியத்தில் உங்களை நிரப்பி, 10,000ங்களுக்கு கர்த்தர் உங்களை பயன்படுத்துவாருங்க. ஹல்லேலூயா. என் அன்புக்குரியவர்களே, சிறப்பான தேசத்துல கர்த்தர் உங்களுக்கு சுதந்திரத்தை தெரிந்தளிப்பார், கொடுப்பாருங்க. ஹல்லேலூயா. சிறப்பானதாய் உங்களுடைய குடும்ப வாழ்க்கையை மாற்றுவார், சிறப்பானதாய் உங்களுடைய பிசினஸை கர்த்தர் மாற்றுவாருங்க, சிறப்பானதாய் உங்களுடைய பிள்ளைகளுடைய படிப்பை மாற்றுவார், சிறப்பானதாய் உங்கள் எதிர்காலத்தை கர்த்தர் மாற்றுவார், சிறப்பானதாக உங்களுடைய ஊழியத்தை கர்த்தர் மாற்றுவார், சிறப்பானதாக சிறந்த ஸ்தானத்திலே உங்கள் வேலைகளை கர்த்தர் உங்களை உயர்த்தி நிறுத்துவார். நன்மை கிருபை தொடரும், நன்மை கிருபை உங்களை தொடருங்க. நீங்கள் வெட்க அனுபவித்த, நிந்திக்கப்பட்ட, அவமானப்படுத்தப்பட்ட, ஒன்றுமில்லாமல் தள்ளப்பட்ட, பாழாக்கப்பட்ட இடத்துல கர்த்தர் உங்களை சிறப்பான தேசத்தை கொடுத்து சிறந்தவர்களாய் உங்களை நிறுத்தி பார்ப்பார் கர்த்தர். அதற்குரிய நாட்கள் இப்பொழுது வந்திருக்கிறது. தேவன் கிரியை செய்ய ஆரம்பிக்கிறார். ஹல்லேலூயா. என் அன்பு பிள்ளைகளே, சங்கீதம் 16:5-6 சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தர் என் சுதந்திரமும் என் பாத்திரத்தின் பங்குமானவர், என் சுதந்திரத்தை தேவரீர் காப்பாற்றுகிறீர், நேர்த்தியான இடங்களில் எனக்கு பங்கு கிடைத்தது, ஆம் சிறப்பான சுதந்திரம் உண்டு. தாவீது சொல்லுகிறார், கர்த்தர் என் சுதந்திரம், கர்த்தர் என் பாத்திரத்தின் பங்குமானவர், கர்த்தர் தாங்க எனக்கு உறைவிடும், கர்த்தர் தாங்க எனக்கு சொத்து, கர்த்தர் தாங்க எனக்கு எல்லாமே, கர்த்தர் தான் என் மீட்பர், கர்த்தர் தான் என் ரட்சகர், கர்த்தர் என்னை கைவிட மாட்டார், எனக்குரிய எல்லாம் அவர்தான், எனக்குரிய எல்லாவற்றுக்கும் உறவு சொந்தக்காரர் அவர்தான், என் பாத்திரத்தின் பங்கானவர். கர்த்தர் என் சுதந்திரமும் என் பாத்திரத்தின் பங்குமானவர் என்று சொல்லுகிறார். என் வாழ்க்கை முழுவதும் அவர்தான் என்னுடைய லைஃப்ல கர்த்தர் சொல்றாருங்க. நீங்க சொல்லி பாருங்க,
என் சுதந்திரம் அவருடையது, என் சொத்து அவருடையது, என் மீட்பு கர்த்தருடையது, என் ரட்சிப்பு கர்த்தருடையது, எனக்கு உண்டான எல்லாம் கர்த்தருடையது, எனக்கு எல்லாம் அவர்தான், என் வாழ்க்கை முழுவதும் கர்த்தர் தான் என்று சொல்லி அவருடைய கர்த்தர் ஒப்பு கொடுத்து பாருங்க. தாவீதுக்கு கொடுத்த சிறந்த ஸ்தானத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பாருங்க. நீங்க ஆண்டவர் கரத்துல ஒப்பு கொடுங்க. தாவீது தேவன் மேல வைத்த அன்பு, கர்த்தர் தாவீது மேல வைத்த அன்பு இங்க வெளிப்படுதுங்க. இருவருக்குள்ள இருக்கிற ஐக்கியம், இருவருக்குள்ள இருக்கிற பிரியம், இயேசு கிறிஸ்துக்குள்ளும் தாவீதுக்குள்ளும் தேவனுக்குள்ளும் இயேசு கிறிஸ்துக்குள்ளும் தாவீதுக்குள்ளும் இருக்கிற அந்த அன்பின் ஐக்கியம், அந்த உறவை எப்படி சொல்ல பாருங்க. என் பாத்திரத்தின் பங்கானவர் அவர் இல்லை என்றால் என் வாழ்க்கை இல்லை என்று தாவீது சொல்லுகிறாருங்க. அதோட ஒரு முடிக்கலங்க. அவர் சொல்றாரு, என்னை காப்பாற்றுகிறார், என் சுதந்திரத்தை காப்பாற்றுகிறார், என் வாழ்க்கையை காப்பாற்றுகிறார், என் பிள்ளைகளை காப்பாற்றுகிறார், கர்த்தர் என் குடும்பத்தை காப்பாற்றுகிறார், கர்த்தர் என் ராஜ்யத்தை காப்பாற்றுகிறார், கர்த்தர் எனக்குள் இருக்கிற பரிசுத்தத்தை காப்பாற்றுகிறார், எனக்கு கொடுக்கப்பட்ட அபிஷேகத்தை கர்த்தர் காப்பாற்றுகிறார், கர்த்தர் எனக்கு கொடுக்கப்பட்ட ராஜ்யத்தை, என் ஜனங்களை கர்த்தர் காப்பாற்றுகிறார், எனக்கு கொடுக்கப்பட்ட ஆளுகை கர்த்தர் காப்பாற்றுகிறார், என் மேல் இருக்கிற தேவனுடைய அபிஷேகத்தை கிருபையை கர்த்தர் காப்பாற்றுகிறார். எனக்காக வைக்கப்பட்ட ஒரு விளக்கு அது எரிந்து கொண்டிருக்கிறது, அந்த விளக்கை தேவன் காப்பாற்றுகிறார் அணையாமல். அல்லேலூயா. உங்கள் விளக்கு அணையாமல் எழுப்பி பிரகாசிக்க வேண்டும் என்றால் கர்த்தர் உன் சுதந்திரமாய் மாறணும், உன் பாத்திரத்தின் பங்காய் மாறணுங்க. கர்த்தராலே மாத்திரம்தான் எல்லா தீங்குக்கும் உங்களை விலக்கி பாதுகாக்க முடியும், சத்துருடைய கைக்கு விலக்கி பாதுகாக்க முடியும், பொல்லாதுடைய கைக்கு கர்த்தரால் மாத்திரம்தான் விலக்கி பாதுகாக்க முடியும். கர்த்தர் உங்களை பாதுகாக்கணும். உங்களுடைய சுதந்திரத்தை நீங்க எத்தனை விதமான என் அன்பு பாதுகாப்பை உன் காம்பவுண்டுக்கு கொடுத்தாலும் சரி, நீங்க கேமரா வச்சாலும் சரி, வாட்ச்மேன் போட்டாலும் சரி, இல்ல ராணுவத்தை இறக்கினாலும் சரிங்க, தேவனை பாதுகாக்காவிட்டால் உங்களுக்கு பாதுகாப்பு இல்லை. கர்த்தர் உன்னை பாதுகாக்கணுங்க. வாதை உன் கூடாரத்தை அணுகாமல் இருக்கணும்னா சர்வ வல்லவருடைய நிழல், உன்னதமானுடைய மகிமை உன் வீட்டில் இருக்கணுங்க. அது மாத்திரம் இல்ல, கர்த்தர் உங்களை பாதுகாக்கணும்னா உன் பிசினஸ், உன் வேலை, உன் குடும்பத்தை, உன் பிள்ளைகளை போகிற வருகிற கர்த்தர் பாதுகாக்கணும்னா இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் உங்கள் நடுவில் இருக்கணுங்க. நீங்கள் இனி தீங்கை காணாது இருப்பீர்கள். நீங்கள் காப்பாற்றப்பட வேண்டும் என்றால், உங்கள் சுதந்திரம் காப்பாற்றப்பட வேண்டும் என்றால், உன் குடும்பம், உன் பிள்ளைகள், உன் பிசினஸ், உன் வேலைகள், உன் ஊழியங்கள், தரிசனங்கள், உன் பரிசுத்தம், உன் ரட்சிப்பு பாதுகாக்கப்பட வேண்டும் என்றால், என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தரை அவருடைய ஒத்தாசையை நோக்கி கூப்பிடுங்கள், அவருடைய பர்வதத்தை நோக்கி கூப்பிடுங்க. அப்பொழுது கர்த்தர் உங்களை காப்பார், உங்கள் ஆத்துமாக்களை காப்பார், உங்கள் ஆத்மாவை காப்பார். நீங்கள் போகிலும் வருகிலும் காக்கப்படுவீர்கள். உங்கள் குடும்பம் பாதுகாக்கப்படும், உங்கள் பிள்ளைகள் பாதுகாக்கப்படுவார்கள், உங்கள் வேலைகள், உங்கள் பிசினஸ்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் பாதுகாப்பாருங்க. தாவீது சொல்றாரு, கர்த்தர் என் சுதந்திரம், என் பாத்திரத்தின் பங்கமானவர். தேவரீர் என் சுதந்திரத்தை காப்பாற்றுகிறேன். நேர்த்தியான இடங்களில் எனக்கு பங்கு கிடைத்தது. ஆம், சிறப்பான சுதந்திரம் எனக்கு உண்டு. கர்த்தரின் பங்கா இருக்கிறதுனால நான் போகிற இடமெல்லாம் எனக்கு நேர்த்தியான சுதந்திரம். போகிற இடமெல்லாம் சக்சஸ், போகிற யுத்தங்கள் எல்லாம் ஜெயம். நான் கால் வைக்கிற இடமெல்லாம் எனக்கு கர்த்தர் பாதுகாப்பை கொடுக்கிறது மாத்திரமல்ல, ஜெயத்தை கர்த்தர் கட்டளையிடுகிறார். நாளுக்கு நாள் கர்த்தர் விருத்தி அடை செய்றாருங்க தாவீத. காரணம், கர்த்தர் தாவீதின் மேல் வைத்த பிரியம். தாவீது கர்த்தர் மேல் வைத்த பிரியம் தேவனுடைய இருதயத்தை கவர்ந்து கொண்டு அவரை துதித்து ஆராதித்து அவரை மகிமைப்படுத்தின தாவீதுங்க. ஆகினால தேவன் பாருங்க, அவரை காப்பாற்றுகிறது மாத்திரமல்ல, தாவீது போகிற இடமெல்லாம் நேர்த்தியான இடத்தை கர்த்தர் கொடுக்கிறாருங்க. செழிப்பான இடத்தை கொடுக்கிறாரு. அருமையான இடங்களை தாவீதுக்கு தலையை உயர்த்துறாருங்க. தாவீது துரத்தப்பட்ட இடம், அவமானப்படுத்தப்பட்ட இடம், நிந்திக்கப்பட்ட இடம், அவருக்காக பழி வாங்க வேண்டும் என்று நினைத்த இடம், அவருக்கு விரோதமாய் எழும்பின இடம், அவரை தூஷணமாய் பேசின இடம், இந்த ஜனங்கள் மத்தியிலே ஒரு நேர்த்தியான இடத்தை கர்த்தர் அவர் கொடுத்தாருங்க. சிறப்பான அந்தஸ்தை கர்த்தர் கொடுத்தாருங்க. எவ்வளவு ஜனங்கள் அவரை ஒடுக்கினார்களோ, எவ்வளவு அவரை துரத்தினார்களோ, எவ்வளவு நிந்தித்தார்களோ, அவ்வளவு நேர்த்தியான உயர்வுங்க.
நேர்த்தியான மகிமையை, நேர்த்தியான கனத்தை, நேர்த்தியான கிருபைகளை கர்த்தர் கொடுத்து தாவீதை கர்த்தர் நாளுக்கு நாள் விருத்தி அடை செய்தார், பெருக செய்தார், உயர்த்தி கொண்டே இருந்தாருங்க. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் உங்கள் பங்காய் உங்கள் சுதந்திரமாய் இருப்பாரானால் இனி உங்கள் வாழ்க்கையில் நேர்த்தியான இடம் இருக்கிறது, மகிமையான ஸ்தானம் இருக்கிறது, உங்களுக்கு மகிமையான உயர்வு உங்களுக்கு இருக்கிறது, மகிமையான கனம் இருக்கிறது, மகிமையான வாழ்க்கை இருக்கிறதுங்க. நீங்க நினைத்து பார்க்க முடியாத உயர்வை கர்த்தர் கொடுப்பாருங்க. 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் அன்னாள் சொல்றாங்க, அவர் சிறியவனை புழுதிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார், அவர்களை பிரபுக்களோடு உட்காரவும் மகிமையுள்ள சிங்காசனத்தை சுதந்திரிக்க பண்ணுகிறார், பூமியின் அஸ்திபாரங்கள் கர்த்தருடையவைகள், அவரே அவையின் மேல் பூச்சக்கரத்தை வைத்தார். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் மகிமையான சிங்காசனத்தை சுதந்திரிக்க பண்ணுவாருங்க. பிரபுக்களோடு உங்களை உட்கார வைப்பார். கர்த்தர் நீங்கள் இன்றைக்கு சிறியவனா இருக்கலாம், எளியவர்களா இருக்கலாம், புழுதியாக எண்ணப்படலாம், குப்பையாக தள்ளப்படலாம். கர்த்தர் உங்களை உயர்த்துகிற நாட்கள் வந்துருச்சுங்க. நேர்த்தியான உயர்ந்த ஸ்தானத்துல கர்த்தர் உங்களை கொண்டு போய் நிறுத்துகிற நாட்கள் வந்து விட்டது. பாகம் 33:23 சொல்லப்படுகிறது, நப்தலை குறித்து, நப்தலி கர்த்தருடைய தயவினால் திருப்தி அடைந்து அவருடைய ஆசீர்வாதத்தினாலே நிறைந்திருப்பான், நீ மேற்திசையும் தென் திசையும் சுதந்திரித்துக் கொள்வாய் என்று சொல்லப்படுகிறது. நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்வீர்கள், ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்வீர்கள். தேவனுடைய சுதந்திரத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பாருங்க இல்லையா? பேதுரு கூட சொல்றாருங்க, நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கும்படி அழைக்கப்பட்டவர்கள், ஆகினாலே நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கும்படி அழைக்கப்பட்டவருங்க. தாவீது தேவனுடைய ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கும்படி கர்த்தர் தாவீதை அழைச்சிருக்கிறாருங்க. ஆகினால்தான் தாவீது பாருங்க கர்த்தருடைய கிருபையை இழக்காம நடந்தாருங்க. இப்படி தாவீதுக்கு கர்த்தர் இப்படிப்பட்ட நேர்த்தியான இடங்களை கொடுத்த ஆண்டவர், அது மாத்திரம் சிறப்பான சுதந்திரத்தை தாவீதுக்கு கிடைக்கும்படி செய்தாருங்க. தாவீதுக்கு சிறப்பான சுதந்திரம் கிடைக்க காரணம் என்னங்க? அவரே சொல்றார் பாருங்க, எனக்கு ஆலோசனை தந்த கர்த்தர். தேவன் ஆலோசனை கொடுத்தா, தேவனுடைய ஆலோசனை கேட்கிறவர்கள் சிறப்பான அந்தஸ்துல, சிறப்பான இடத்துல இருப்பாருங்க. 2வது சொல்றாரு, கர்த்தர் எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். கர்த்தரை எப்பொழுதும் முன்பாக வைத்து செயல்படுகிறவர்களுக்கு சிறப்பான சுதந்திரம் உண்டுங்க. 3வது சொல்றாரு, என் மாம்சம் கர்த்தர் மேல் நம்பிக்கையோடு இருக்கிறது, அவருக்குள்ளே களி கூர்ந்து கொண்டிருக்கிறது, அவரையே மகிமைப்படுத்துகிறது. கர்த்தரை நம்பி இருக்கிறவர்களுக்கு சிறப்பான தேசத்தை, சிறப்பான அந்தஸ்தை கர்த்தர் கொடுப்பாருங்க. சங்கீதம் 16:10 சொல்றாரு தாவீது, பரிசுத்தவானின் அழிவை காணவட்டி. என் அன்புக்குரியவர்களே, தன் பரிசுத்தத்திலே வாழ்ந்த தாவீதுங்க ஆத்மாவை பாதாளத்தில் விடாதபடிக்கு தேவனுடைய பரிசுத்தத்தில் நிலைத்திருந்த தாவீதுங்க. தாவீது 2 தப்பு தாங்க பண்றாரு. 1, பர்சபால் விஷயத்துல தவறு பண்றாரு. 2வது, மக்களை எண்ணும்படி பிசாசு ஏவுகிறான். இந்த 2 தவறை பாவத்தை தவிர வேற எதுவும் செய்யலங்க. தேவன் அவரை மன்னிக்கிறாருங்க. சவுல் செய்த பாவத்திற்கு அவர் ராஜ்யத்தை விட்டு கர்த்தர் தள்ளி போடுறாருங்க. பொல்லாத ஆவி அவருக்குள்ள வருது. ஆனா தாவீதை கர்த்தர் மன்னிக்கிறாருங்க. மன்னித்து மனதிறங்கி அவருக்கு சிறப்பான அந்தஸ்தை, சிறப்பான ஸ்தானத்தை, சிறந்த இடத்துல கர்த்தர் கொண்டு போய் நிறுத்துறார். காரணம், தன்னை உணர்ந்து தன்னை பரிசுத்தப்படுத்துகிறார். சங்கீதம் 51 வாசித்து பாருங்க. தன் பாவங்களை மறைக்காம ஆண்டவர்கிட்ட அவர் அறிக்கையிடுறாருங்க. ஈசோப்பினால் கழுவ சொல்றாரு. அவர் ஆண்டவரை நோக்கி கெஞ்சுறார், ஆண்டவரை என்னை பரிசுத்தப்படுத்தும் என்று சொல்லி. அந்த பரிசுத்தத்துக்கு தக்க பலன் கர்த்தர் தாவீதின் மீது பிரியம் வைத்து மறுபடியும் கர்த்தர் அவருக்கு நன்மை செய்து கட்டி எழுப்புறாருங்க. பரிசுத்தவான்களுடைய அழிவை கர்த்தர் காண மாட்டாருங்க. கர்த்தர் பரிசுத்தவான்களை கர்த்தர் பாதுகாப்பாருங்க. பரிசுத்தவானாய் வாழ்ந்து பாருங்க. தாவீது 5வது சொல்றாரு, ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்தினீர். எங்க நம்ம எல்லாரும் ஜீவ மார்க்கத்தை பெற்றிருக்கிறோங்க. ஜீவ மார்க்கத்தின் வழியாய் போகிறோம். இந்த மார்க்கம், ஜீவ மார்க்கம் இயேசு கிறிஸ்து மூலமாய் நமக்கு கிடைக்கப்பட்ட ரட்சிப்புங்க. இந்த ரட்சிப்பை தாவீது பெற்றுக்கொண்டேன்னு சொல்றாருங்க.
ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்தினீர். உம்முடைய சமூகத்தில் பரிபூர்ண ஆனந்தமும் உடைய வலப்பரிசில நித்திய பேருமை உண்டு. ஜீவ மார்க்கத்தின் வழியை கர்த்தர் கொடுத்திருக்கிறாருங்க. நல்ல சபையை கொடுத்திருக்கிறாரு, நல்ல வாழ்க்கையை கொடுத்திருக்கிறாரு, நல்ல ஊழியர்களை கொடுத்திருக்கிறாரு, நல்ல அபிஷேகம் நிறைந்த கர்த்தருடைய வார்த்தையை சொல்லுகிற கர்த்தருடைய தேவ தாசர்களை, நல்ல பாஸ்டர்மார்களை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். நல்ல சத்திய வசனத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறாருங்க. நல்ல வாழ்க்கை சபையின் ரட்சிப்போடு கொடுத்திருக்கிறாரு. சபையில இணைந்து ஊழியம் செய்கிறதற்கு, தேவனுடைய ஜீவ மார்க்கத்தை வெளிப்படுத்துகிறதற்கு, சபையை கட்டி எழுப்புவதற்கு கர்த்தருக்கு நல்ல கிருபை கொடுத்திருக்கிறாருங்க. அதை நீங்க பயன்படுத்திக் கொள்ளுங்க. அதை நீங்க பயன்படுத்திக் கொள்ளுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.